திருப்பூரூர் அருகே பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானம் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விமானம் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 2 விமானிகளும் பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானம் கீழே விழுந்து விபத்து நேரிட்டிருக்கிறது. 2 விமானிகள் பயிற்சி விமானத்தில் உள்ளே இருந்த நிலையில் 2 விமானிகளும் பாராசூட் மூலம் கீழே குதித்து உயிர் தப்பியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் புதுக்கோட்டை அருகே பயிற்சி விமானம் தொழில்நுட்ப கோளாறால் தரையிறக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் பயிற்சி விமானத்தில் கோளாறு ஏற்பட்ட நிலையில் கீழே விழுந்திருக்கிறது. சென்னையை அடுத்த திருப்போரூர் அருகே பயிற்சியில் ஈடுபட்டிருந்த விமானம் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சூரியராஜன் இணைக்கிறார். சூரியராஜன், இந்த விபத்து நேரிட்டது எப்படி? விமானிகளின் நிலை என்ன தற்போது? கண்டிப்பாக சென்னை தாம்பரத்தில் இந்திய ராணுவ படைக்கு சொந்தமான விமானப்படை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த விமானப்படை இந்த விமானிகளுக்கு பயிற்சி பள்ளியும் கூட இந்த பகுதியில் இயங்க வருகிறது. இந்த சூழலில் தாம்பரம் பகுதியிலிருந்து வந்த ஒரு ராணுவத்துக்கு சொந்தமான விமானம் சென்னை அருகே இந்த திருப்பூரூர் பகுதியில் வானில் பறந்திருந்த போது எதிர்பாராத விதமாக வானிலிருந்து இந்த விமானமானது கீழே விழுந்து நொறுங்கி ஒரு விபத்துக்குள்ளானது. தற்போது இந்த விமானத்தில் முதல் கட்ட விசாரணையிலிருந்து 2 பயணிகள் பயணம் செய்ததாக தகவல் வெளியாகிறது. இந்த திடீரென இந்த விமானம் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக விமானத்தில் இருந்த 2 பயணிகளும் பாதுகாப்பாக பாராசூட் மூலமாக பறந்து இருவருக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லாம பாதுகாப்பாக இருந்தா சொல்லி தகவல் வெளியாகிறது. இருந்தாலும் கூட இந்த சென்னை அருகே திருப்பூர் அப்படின்ற பகுதியில் கிழக்கு கழக சாலையில் இந்த இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான விமானம் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து நொறுங்கியதில் இந்த விமானம் முழுவதுமாக சேதமடைந்தது. முதல் கட்டமாக தற்போது இந்த திருப்பூர் அருகே கூடிய தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய விமானப்படை அதிகாரிகள் நேரடியாக இந்த பகுதியில் முகாமிட்டு இந்த விமானம் எப்படி விபத்து ஏற்பட்டது, அது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் இந்திய ராணுவ படைக்கு சொந்தமான விமானம் ஏதோ கோளாறு ஏற்பட்டதா என்ன பல்வேறு கோணங்கள் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. எனவே சென்னை அருகே திருப்பூர் பகுதியில் இந்த இந்திய ராணுவ விமானப்படைக்கு சொந்தமான விமானம் விழுந்து நொறுங்கிய சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.